SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். அமைச்சரவையில் முதல் முறை தமிழக அமைச்சரவைக்கு இன்று மேலும் பலம் சேர்க்கப்பட உள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த விசிக மற்றும் IUML கட்சிக்கு தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. விசிக சார்பில் திண்டிவனம் MLA வன்னியரசு மற்றும் IUML சார்பில் பாபநாசம் MLA ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்கின்றனர். தமிழக அமைச்சரவையில் இந்த இரு கட்சிகளும் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளன. காலை 9:30க்கு கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதிமுகவை கைப்பற்ற EPS மாஸ்டர் பிளான். சண்முகம் வேலுமணிக்கு அதிர்ச்சி கொடுக்க முடிவு. மாவட்ட செயலர் கூட்டத்தை மீண்டும் கூட்ட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். தொடர் தோல்வியால் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சண்முகம் தலைமையில் 25 MLAக்கள் அணி திரண்டுள்ளனர். கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி தொடர் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என அந்த அணி போர்க்கொடி தூக்கியுள்ளது. இதையடுத்து தன் ஆதரவை பிரகடனப்படுத்த அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை சென்னையில் கடந்த 19ஆம் தேதி பழனிசாமி கூட்டினார். அந்த கூட்டத்துக்கு 20 மாவட்ட செயலர்களும் 43 அமைப்புச் செயலர்களும் வரவில்லை. எனினும் பெரம்பலூர் மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வனின் பதவியை மட்டும் பழனிசாமி பறித்தார். இந்நிலையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம் கிடைக்காமல் சண்முகம் அணி கலகலத்து போய் உள்ளது. இதை தனக்கு சாதகமாக நினைக்கும் பழனிசாமி ஒவ்வொரு MLAக்களிடமும் தொலைபேசியில் பேசி வருகிறார். சண்முகம் வேலுமணி தரப்பு அடுத்த திட்டம் போடுவதற்கு முன் கட்சியை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பழனிசாமி முடிவு செய்துள்ளார். அதன்படி மீண்டும் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்ட திட்டமிட்டுள்ளார். அந்த கூட்டத்துக்கு மாநில நிர்வாகிகள் அணி செயலர்களையும் அழைக்க முடிவெடுத்துள்ளார். இந்த கூட்டத்துக்கு வராத நிர்வாகிகளை அடையாளம் கண்டு அவர்களின் பதவியை பறிக்கவும் பழனிசாமி முடிவெடுத்துள்ளார் என அதிமுக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. 25 ஆண்டு கால ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஜய். திராவிட கட்சிகளின் கால் நூற்றாண்டு ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடியது. கட்டிட அனுமதி உள்ளிட்ட எந்த துறையின் அனுமதிக்கு விண்ணப்பித்தாலும் பார்ட்டி ஃபண்ட் பெயரில் மக்களிடம் ஆட்சியாளர்கள் பணம் பறித்தனர் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் புது ஆட்சியில் முதல்வர் விஜய் இதற்கு முடிவு கட்ட துவங்கியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. திமுக ஆட்சியில் CMDA மற்றும் DTCPயில் கட்டிட அனுமதிக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக பறிக்கப்பட்டது. இப்போது முதல்வர் விஜய் உத்தரவால் அந்த வசூல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மின்துறையிலும் அடுத்த அதிரடி நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். 2006-2011 திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் அரசு அனுமதிக்கு 1 மெகாவாட்டுக்கு 5 லட்சம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த காலத்தில் 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. பின் தங்கமணி அமைச்சரான பின் 15 லட்சமாக கூடியது. சென்ற திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி பதவி காலத்தில் 1 மெகாவாட்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. உதாரணமாக ஒரு நிறுவனம் 10 மெகாவாட் மின் திட்டத்திற்கு அரசு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் 2.5 கோடி ரூபாய் அழ வேண்டும். 25 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த ஊழல் நடைமுறை தாவேக ஆட்சிக்கு வந்த பின் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதென்றே சொல்லலாம். சில நாட்களாக சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு பார்ட்டி ஃபண்ட் பணம் வசூலிக்காமலேயே அனுமதி வழங்கியுள்ளது விஜய் அரசு. விண்ணப்பங்கள் தகுதியானவையாக இருப்பின் உடனடியாக அனுமதி வழங்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் அலுவலகம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த அதிரடி தொடர வேண்டுமென எதிர்பார்க்கும் தொழில்துறையினர் இதேபோன்றே நேர்மையான அணுகுமுறை நடவடிக்கைகளை பிற துறைகளுக்கும் முதல்வர் விஜய் விரிவுபடுத்தினால் தாவேக ஆட்சிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்கின்றனர். அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது? திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனம் செய்ய வழக்கமான நேரத்தை மீறி நடை திறந்து வைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. மே 15ஆம் தேதி அமைச்சர் தரிசனம் செய்த பின்பே நடை அடைக்கப்பட்டதாகவும் அவர் கருவறையில் தரிசனம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறை செயலருக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பதவிக்கு ஆசைப்பட்டு நட்டாற்றில் நிற்கிறோம், எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. சோக கீதம் பாடும் சண்முகமணி. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அரசின் அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சண்முகம் வேலுமணி ஆகியோர் தலைமையிலான அதிமுக அதிருப்தி MLAக்கள் அணி சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இதனால் பொதுச் செயலர் பழனிசாமி தரப்பு மகிழ்ச்சியடைந்துள்ளது. சட்டசபை தேர்தலில் 47 இடங்களில் மட்டுமே வென்று 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க
பிற கட்சிகளின் ஆதரவு தேவைப்பட்டது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்துள்ளன. அதிமுகவில் பொதுச் செயலர் பழனிசாமியை எதிர்த்து சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து தவிக அரசுக்கு ஆதரவளித்தனர். சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பிலும் ஆதரவாக ஓட்டளித்தனர். இதனால் அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. தவிகவுக்கு ஆதரவு அளித்ததால் தலா 5 பேருக்கு ஒரு அமைச்சர் வீதம் 25 எம்எல்ஏக்களுக்கு 5 அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் என சண்முகம் அணி கணக்கு போட்டது. ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் 25 பேரின் பதவியை பறிக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தரப்பில் கவர்னர் சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது சண்முகம், வேலுமணி அணியினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இதனால் அந்த தரப்பினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர்களுக்கு தவிக அரசில் அமைச்சர் பதவி வழங்கப்படாததால் பழனிசாமி தரப்பினர் உற்சாகமடைந்துள்ளனர். இதுகுறித்து சண்முகமணி எம்எல்ஏக்கள் சிலர் கூறியதாவது: தவிக அமைச்சரவையில் இடமும் வாரிய தலைவர் பதவியும் கிடைக்கும் என எண்ணிதான் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் பின்னால் அணி திரண்டோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது என இப்போது உறுதியாகிவிட்டது. தேர்தலில் வெற்றி பெற பல கோடி ரூபாய் செலவு செய்துள்ளோம். அதை எப்படி மீண்டும் சம்பாதிக்கப் போகிறோம், கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் என்று நினைத்தாலே நடுக்கமாக உள்ளது. பழனிசாமி அணியில் இருந்திருந்தால் கட்சி பதவியாவது தப்பியிருக்கும். இப்போது வெறும் எம்எல்ஏக்களாக இருந்து என்ன செய்வது? வருங்காலத்தை நினைத்தால் கண்ணீர் வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் நாம் தனி அணியாகவே செயல்படலாம். இனியும் பழனிசாமி பின்னால் போய் நம்மால் ஏமாற முடியாது. தவிக கூட்டணி நிச்சயம் உடையும். அப்போது நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள் என முன்னாள் அமைச்சர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்போதே பல எம்எல்ஏக்கள் பழனிசாமி பக்கம் தாவ தயாராகிவிட்டனர். ஏற்கனவே 5 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்க முடியாமல் மாஜிக்கள் தடுமாறி வருகின்றனர். இப்போது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் குறைந்தால் சட்டசபையில் தனி குழுவாக கூட செயல்பட முடியாது என அவர்கள் கூறினர். போர் அடுத்த நகர்வு என்ன? ட்ரம்ப் நெத்தன்யாகு விவாதம். ஈரான் மீது உடனடியாக ராணுவ தாக்குதல் நடத்தி அவர்களின் அணு ஆயுத கனவை அடியோடு தகர்ப்பதில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உறுதியாக உள்ளார். ஆனால் துரோக ரீதியிலான பேச்சை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்புவதாக தெரிகிறது. வளைகுடா நாடுகளின் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீதான திட்டமிட்ட ராணுவ தாக்குதலை ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்தார். இஸ்ரேல் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்படி நேற்று முன்தினம் நள்ளிரவில் ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகு இதுகுறித்து அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர். 3 நாட்களில் ட்ரம்ப் நெத்தன்யாகு இடையே நடக்கும் 2வது பேச்சு இது. அடுத்த கட்ட போர் நகர்வுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.